இளம் கதிரே நீ கடவுளை துதிக்க எழு. சோலை புது மலரே நீ இறைவனை பாடி விழு. ஆலய திருமணியே நீ ஆண்டவர் குரலை அசை. ஞான தவ குலமே நீ அருள் தரும் பலியை செய். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல. அல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்காருள் உதவிகளை புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் மன்னகப் பெற்றோரின் சாயலை நாங்கள் கடந்து சென்று விண்ணகத் தந்தையின் உருவில் வளர்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் கடவுளின் வார்த்தைகளை துணிவுடன் எடுத்து கூறினர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 23 முதல் 31 முடிய. அந்நாட்களில் விடுதலை பெற்ற சீடர்கள் தங்களை சேர்ந்தவர்களிடம் வந்து தலைமை குருக்களும் மூப்பர்களும் தங்களுக்கு கூறிய யாவற்றையும் அறிவித்தார்கள். இவற்றை கேட்ட யாவரும் ஒரே மனதுடன் தங்கள் குரலை கடவுள்பால் எழுப்பி பின்வருமாறு மன்றாடினர். ஆண்டவரே, விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் அவற்றிலுள்ள அனைத்தையும் படைத்தவர் நீரே. எங்கள் தந்தையும் ஊழியருமாகிய தாவீது வழியாக தூய ஆவி மூலம் வேற்றினத்தார் சீறி எழுவதேன்? மக்களினங்கள் வீணாக சூழ்ச்சி செய்வதேன்? பூவுலகின் அரசர்களும் தலைவர்களும் ஆண்டவருக்கு அவர் தம் மெசியாவுக்கும் எதிராக அணிவகுத்து நின்றனர் என்று உரைத்தீர்.
அதன்படியே இந்நகரில் உம்மால் அருள்பொழிவு பெற்ற உம் தூய ஊழியராகிய இயேசுவுக்கு எதிராக ஏரோதும் போந்து பிலாத்தும் பிற இனத்தவரோடும் இஸ்ரேல் மக்களோடும் ஒன்று திரண்டனர். உமது கைவன்மையும் உமது திட்டமும் முன்குறித்த அனைத்தையும் அவர்கள் செய்து முடித்தனர். இப்போது கூட ஆண்டவரே, அவர்கள் அச்சுறுத்துவதை பாரும். உம் அடியார் முழு துணிவுடன் உமது வார்த்தைகளை எடுத்து கூற அருள் தாரும். உமது தூய ஊழியர் இயேசுவின் பெயரால் உமது கையை நீட்டி நோயுற்றோருக்கு நலமளியும். அடையாளங்களும் அருஞ்செயல்களும் நடைபெற செய்யும். இவ்வாறு மன்றாடியவுடன் அவர்கள் கூடியிருந்த இடம் அதிர்ந்தது. அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் கடவுளின் வார்த்தைகளை துணிவுடன் எடுத்து கூறினர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர். வேற்றினத்தார் சீறி எழுவதேன், மக்களினங்கள் வீணாக சூழ்ச்சி செய்வதேன். ஆண்டவருக்கு அவர் தம் அருள்பொழிவு பெற்றவருக்கும் எதிராக பூவுலகம் அரசர்கள் அணிவகுத்து நிற்கின்றார்கள். ஆள்வோர் ஒன்று கூடி சதி செய்கின்றார்கள். அவர்கள் பூட்டிய தலைகளை தகர்ப்போம், அவர்கள் வைத்த கண்ணிகளை நம்மிடமிருந்து அறுத்தெறிவோம் என்கிறார்கள். பல்லவி. ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர். விண்ணுலகில் வீற்றிருப்பவர் எள்ளி நகைக்கின்றார். என் தலைவர் அவர்களை பார்த்து ஏளனம் செய்கின்றார். அவர் சினமுற்று அவர்களை மிரட்டுகின்றார். கடுஞ்சினத்தால் அவர்களை கலங்கடிக்கின்றார். என் திருமலையாகிய சீயோனில் நானே என் அரசரை திருநிலைப்படுத்தினேன். பல்லவி. ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்ததை நான் அறிவிக்கின்றேன். நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீர் விரும்புவதை என்னிடம் கேளும். பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். பூவுலகை அதன் கடையெல்லை வரை உமக்கு உடைமையாக்குவேன். இரும்பு கோலால் நீர் அவர்களை தாக்குவீர். குயவன் களத்தை போல அவர்களை நொறுக்குவீர். பல்லவி. ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர். நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்றெழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. அக்காலத்தில் பரிசேயர் ஒருவர் இருந்தார். அவர் பெயர் நிக்கதேம். அவர் யூத தலைவர்களுள் ஒருவர். அவர் ஓர் இரவில் இயேசுவிடம் வந்து, ரபி, நீர் கடவுளிடமிருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிவோம். கடவுள் தம்மோடு இருந்தாலன்றி நீர் செய்யும் இவ்வரும் அடையாளங்களை யாரும் செய்ய இயலாது என்றார். இயேசு அவரை பார்த்து, மறுபடியும் பிறந்தாலன்றி எவரும் இறையாட்சியை காண இயலாது என மிக உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன் என்றார்.
நிக்கதேம் அவரை நோக்கி, வயதான பின் ஒருவர் எப்படி பிறக்க முடியும்? அவர் மீண்டும் தாயின் வயிற்றில் புகுந்து பிறக்க முடியுமா என்று கேட்டார். இயேசு அவரை பார்த்து, ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாராலும் பிறந்தால் அன்றி இறையாட்சிக்கு உட்பட இயலாது என மிக உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன். மனிதரால் பிறப்பவர் மனித இயல்பை உடையவர், தூய ஆவியால் பிறப்பவர் தூய ஆவியின் இயல்பை உடையவர். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம். காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசை உமக்கு கேட்கிறது, ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்லுகிறது என்றும் உமக்கு தெரியாது. தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய இறைவார்த்தையானது சந்திப்பினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு எடுத்துக் கூறுகிறது. நிக்கதேம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறார். ஆம், என் அன்பிற்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் நிறைய மனிதர்களை தினமும் சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். நம்முடைய வாழ்வில் பலர் வருவார்கள், போவார்கள். இந்த சந்திப்பு நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் என் அன்பிற்குரியவர்களே, எல்லா சந்திப்புகளும் நமக்குள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவது இல்லை. வெகு சொற்பமான மனிதர்களே நமக்குள் தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள். இந்த இயேசுவும் நிக்கதேமினுடைய வாழ்வில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறார். அவனுக்கு புது மனிதனாக மாற்றக்கூடிய ஒரு வல்லமையை அவனுக்குள் தூய ஆவியாரால் செயல்படுத்த வைக்கிறார். புது படைப்பாக ஒருவன் மாற வேண்டுமானால் தூய ஆவியார் அவளுக்குள் குடிகொண்டிருக்க வேண்டும். தூய ஆவியார் நமக்குள் குடிகொண்டிருக்கும் போது நாம் புது படைப்பாக மாறுகிறோம், புது வாழ்க்கையை துவங்குகிறோம் என்பதை இன்றைய இறைவார்த்தை நமக்கு எடுத்துக் கூறுகிறது. என் அன்பிற்குரியவர்களே, சில மனிதர்கள் நமக்குள் தாக்கத்தை ஏற்படுத்துவது இல்லை. அவர்கள் ஏன் நாம் சந்தித்தோம் என்கிற அளவிற்கு நம்முடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் போகும். காரணம், அவர்களிடத்தில் பொறாமைகள் இருக்கும், அவரிடத்தில் கேலி கிண்டல்கள் இருக்கும், நம்மை தாழ்த்தி பேசுவார்கள், தரக்குறைவாக நினைப்பார்கள். இப்பேற்பட்ட மனிதர்களை நாம் அருகிலேயே சேர்க்கக்கூடாது, அவர்களை கண்டுகொள்ளவே கூடாது, அவர்களை நாம் பொருட்படுத்தவே கூடாது. ஒருவேளை அவர்களை நாம் பெரிதாக நினைத்துக் கொண்டிருந்தோம் என்றால், அவர்களோடு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்றால், நம்முடைய வளர்ச்சியானது தடைபடும். நமக்கு ஒரு சோர்வினை அது உண்டாக்கும், நமக்குள் ஒரு தயக்கத்தை ஏற்படுத்தும், நம்முடைய ஆற்றலானது குறைந்து போகும், நம்முடைய வளர்ச்சியானது தடுக்கப்படும். எனவே நாம் யாரை சந்திக்கிறோம், யாரோடு உடன் நிற்கிறோம் என்பது மிக மிக அவசியம். நிக்கதேமினுடைய வாழ்வில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக பெரும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதை நாம் காணுகிறோம். நாமும் இப்பேற்பட்ட மனிதர்களை சந்திப்பதின் வழியாக நம்முடைய வாழ்வில் புது உற்சாகம் பிறக்கிறது, நமக்குள் ஒரு ஊக்கம் பிறக்கிறது, நம்முடைய வாழ்வும் வளமை அடைகிறது, வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, தாமஸ் ஆல்வா எடிசனுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு சிறு நிகழ்வு இதற்கு மிகச்சிறிய உதாரணமாக அமைந்திருக்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, அவர் மாணவராக இருந்த போது ஆசிரியர் ஒரு முறை அவரை அழைத்து ஒரு காகித துண்டு ஒன்றை கொடுத்து விட்டு, இந்த காகித துண்டை நீ எடுத்துக்கொண்டு போய் உன்னுடைய தாயாரிடத்தில் கொடு என்று கொடுக்கிறார். அவரும் அதை பத்திரமாக எடுத்துக்கொண்டு போய் தன்னுடைய தாயாரிடத்தில் கொடுக்கிறார். அன்பிற்குரியவர்களே, அந்த சீட்டை படித்து பார்த்தவுடன் அந்த தாயானவள் கண்ணீர் விட்டு அழுகிறார். உடனடியாக அதை மூடி வைத்தவுடன் அந்த தாமஸ் ஆல்வா மாணவன் கேட்கிறானாம், அம்மா ஏன் அழுகிறீர்கள் அம்மா என்று கேட்டபோது அந்த தாய் இவ்வாறு சொல்லுகிறாராம், இந்த சீட்டிலே என்னுடைய பிள்ளை தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு அறிவாளி, அவன் ஒரு ஞானி, அவன் சிறந்த புத்திசாலி, அவனுக்கு இந்த பள்ளியில் இடமில்லை, நீங்கள் அவனை இன்னும் நல்ல ஒரு பள்ளியில், மேன்மையான ஒரு பள்ளியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னாராம். பிறகு அதற்கு பின்
தன்னுடைய முழுமையான உற்சாகப்படுத்துதலினால், ஊக்கப்படுத்துதலினால் அவனுடைய வாழ்வானது முற்றிலுமாக மாற்றப்பட்டு, என் அன்பிற்குரியவர்களே, இதோ நாம் இன்றைக்கு இந்த மின்விளக்கில் நின்று கொண்டிருக்கிறோமே, இந்த வெளிச்சத்தை கண்டு கொண்டிருக்கிறோமே, இந்த ஒளியின் அழகை ரசித்துக் கொண்டிருக்கிறோமே, இதை கண்டுபிடித்த மிகப்பெரிய விஞ்ஞானியாக அவர் மாறுகிறார். அவருடைய தாயார் இறந்து போகும்போது வீடுகளை சுத்தம் செய்யும் போது அவருக்கு இந்த சீட்டு கிடைக்கிறது. அந்த சீட்டை பிரித்து பார்த்தபோது அதில் இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது: உன்னுடைய பிள்ளை ஒரு முட்டாள், அவன் புத்தி கெட்டவன், அவன் இந்த பள்ளியில் படிப்பதற்கே லாக்கியற்றவன் என்று சொல்லி அதிலே எழுதி அனுப்பியிருக்கிறாராம். என் அன்பிற்குரியவர்களை, இதை பார்த்தவுடன் மிகுந்த வேதனையோடு அவர் கண்ணீர் விட்டு அழுது அப்பொழுது தன்னுடைய மனதுக்குள் நினைத்துக் கொண்டாராம், ஒருவேளை நான் மீண்டும் இந்த ஆசிரியரை சந்தித்திருந்தால் என் வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறியிருக்கும். என் தாயை நான் சந்தித்தேன், என் தாயினுடைய சந்திப்பு எனக்கு உற்சாகத்தை கொடுத்தது, ஊக்கத்தை கொடுத்தது, ஒரு நம்பிக்கையை கொடுத்தது என்றாராம். என் அன்பிற்கும் பாசத்திற்கும் பிரியமானவர்களே, நாமும் யாரை சந்திக்கிறோம் என்பது மிக மிக அவசியம். விவிலியத்தில் அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது, இயேசுவை சந்தித்தவர்களுடைய வாழ்க்கை ஒரு நிச்சயமான ஒரு நிலை வாழ்வை கொடுக்கக்கூடிய வாழ்வாக அவர்களுடைய வாழ்வு மாறியது. ஆம், மார்த்தா மரியாள் இயேசுவை சந்தித்தார்கள், ஆறுதலை பெற்றுக் கொண்டார்கள். சமாரிய பெண் ஆண்டவர் இயேசுவை சந்தித்தால் புது நம்பிக்கையை பெற்றுக் கொண்டால். விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண் இயேசுவை சந்தித்தார், புது வாழ்க்கையை அவர் பெற்றுக் கொண்டார். குள்ள மனிதன் சக்கேயு பாவியாக இருந்தான், ஆண்டவர் இயேசுவை சந்தித்தான், நிலை வாழ்விற்கான வழியை கண்டு கொண்டான். ஆம், என் அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு முறையும் இந்த தேவ நற்கருணையில் பிரசன்னமாகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாமும் கண்டுகொள்ளுகிற போது நம்முடைய வாழ்வு மாறுகிறது. நாமும் புது பாதையில் பயணிக்கிறோம், நமக்குள் புது நம்பிக்கை பிறக்கிறது, நமக்குள் புது வாழ்வானது மலர்கிறது. இத்தகைய புது வாழ்வு மலர தொடர்ந்து ஆண்டவரை சந்தித்துக் கொண்டே இருப்போம். இந்த சந்திப்பு நம்முடைய வாழ்வில் பெரும் பெரும் மாற்றங்களை, தடயங்களை ஏற்படுத்தும். ஆமென். இறைவா, இந்த பொருளாவே அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன். இறைவா, வாழ்க்கையை விட இந்த வளமை விட உந்தன் அருளிலை ஒன்றே மேலானது. வாழ்க்கையை விட இந்த வளமை விட உந்தன் அருளிலை ஒன்றே மேலானது. வாழ்க்கையில் உன்னை வாழ்த்துவது, வாழ்க்கையில் உன்னை வாழ்த்துவது எல்லாம் வரங்களையும் விட மேலானது. கையளிக்கின்றேன் இறைவா, இந்த மெய்ப்பொருளாவே அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன். இறைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, அக்களிப்புறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்கு உரிய காரணத்தை நீர் தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்பு அடைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று மக்குழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிவோடு இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு தரும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து இலைவாழ்வு நமக்கு அளிப்பதாக. இறைவனின் வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனின் வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனின் படியேறி என்னை தந்தேன், விருந்தும்பேன் உன்னிடத்தில் என்னாலுமே சரணடைந்தேன். இறைவனின் வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். இயேசு தம் சீடர்களின் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்றார். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுலமான உம் மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்கு உரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார்
நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்தித்து அனுதினமும் புது நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள சென்று வாழுவோம். வாழ்வின் பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. புது பாடல் இந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாடல் இந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாடல் இந்த இயேசு தருகிறார். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற எங்கள் இருதயமே, ரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென்.